முன்னோர்கள்லாம் 60-70 வரைக்கும் ஹெல்த்தியாக இருந்தாங்க, வலி இல்லாமல் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ 40லேயே மூட்டு வலிக்குது, சமணங்கால் போட்டு உட்கார முடியல, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டியோட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. எனிவன் நம்ம 40 அந்த யங் ஏஜில் பெயின் இருந்தாலும் இல்லை ஆஃப்டர் 50 பெயின் இருந்தாலும் கொஞ்சம் தயக்கம் இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆர்த்தோ டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷன், அதாவது ஒரு எக்ஸ்ரேயோ நீ ஜாயிண்ட் அல்லது ஒரு ஹிப் ஜாயிண்ட் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு ஒரு டாக்டரோட ஆலோசனை பெற்றால் ரொம்ப நல்லதாக இருக்கும். இன்கேஸ் ரொம்ப தேய்மானம் அதிகமாக இருக்குது, 60 வயசுக்கு மேலே என்ன பண்ணணும்னே தெரியாமல் நிறைய பேர் கால் வளைஞ்சு சிரமத்தோடயே நடந்துட்டு இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இப்போ நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணால் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இங்கே நாங்கள் அந்த மாதிரி அட்வான்ஸ்ட் ஆர்த்ரைட்டிஸை 2 காலையும் ஒரே சிங்கிள் ஸ்டேஜ்லையும் பண்ணுறோம். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ்.